வெல்கம் டு வகை சமையல். இன்றைக்கி ஒரு பலகாரம் செய்கிறதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு பொருள் எடுத்து வச்சுருக்கேன். என்ன செய்ய போகிறேன் பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த உலக்கில் 2 உலக்கு புழுங்கல் அரிசி, இதில் அரை உலக்கு பச்சரிசி இதில் எடுத்து வச்சுருக்கு. இதோட என்னென்ன கலக்க போகிறேன் அப்படின்னா கடலைப்பருப்பு. இது என்னோடய கையில் ஒரு கைப்பிடி அளவு தான். எல்லாமே சுண்டல், சிவப்பு சுண்டல், தோல் உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் துவரம் பருப்பு, சிவப்பு சோயாவும் வெள்ளை சோயாவும், இது சிவப்பு அவல். இது போட்டோம்னா எல்லாமே சாஃப்டாக இருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு எல்லாமே அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இதுவும் சத்தானது சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துருவோம். இதில் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு, தோல் உளுத்தம்பருப்பு, பாசிப்பயிறு, சிவப்பு சுண்டல், சிவப்பு சோயா, வெள்ளை சோயா, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, அவல். இதை எல்லாத்தையும் ஒரு தண்ணி ஊற்றி ஒரு கலந்துட்டு ஊற வச்சுருவோம். 2 கழிஞ்சிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கு. இது ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம இதை அரைச்சிடலாம். தானியம் ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி ஊறிடுச்சு. அரைக்கிறதுக்கெலாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் என்ன பொருள் சேர்த்துக்க போகிறேன்னா ஜீரகம், சோம்பு, மிளகு, ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், பூண்டு, வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன். இதை அதில் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு போட்டு மாவு அரைச்சிட்ருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் அதில் சேர்த்துருக்கேன். இதை நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அரைச்சி கிரைண்டர்லேருந்து எடுத்தாச்சு. இப்போ இதோட வேறு ஒன்று சேர்க்க போகிறோம். இந்த அளவு தேங்காய் துருவல், இது என்னோடய கை அளவில் 2 கைப்பிடி இருக்கும். வெங்காயம், சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கியிருக்கு, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போ மாவு நைஸாக கிடையாது, இந்த அளவுக்கு ரொம்பவும் குறகுறப்பு இல்லாமல், ரொம்பவும் நைஸ் இல்லாமல் அரைச்சிருக்கு. இதுதான் சரியான பக்குவம். இப்போ இதை கலந்து விட்டுறலாம். இதோட வேறு ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். இவ்வளோ பருப்பு வகையும் போட்டிருக்கு, தானிய வகையும் போட்டிருக்கு. இப்போ இதில் சிறுதானிய வகை கொஞ்சம்தான். இந்த அளவு ஸ்பூனில் 1.5 ஸ்பூன். இது வரகு. நான் எப்போயுமே தனியாக அரைச்சி வச்சுருப்பேன். சிறுதானியம் தேவைப்படுற போது புளிச்ச மாவில் கரைச்சி ரவை தோசை மாதிரி ஊற்றுவேன். தானியம் தோசை இதையும் அதில் சேர்த்துக்குவோம். இது சாமை, இது தெனை. இந்த 3ஐயும் சேர்த்து இதில் கலந்து விட்டுடலாம்.
எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. மாவு தயாராகிடுச்சு. இவ்வளோ கலந்து அப்போ இதில் எவ்வளோ சத்து இருக்கும். என்ன செய்ய போகிறேன்னு தெரியுதா? அடை. இப்போ முன்னெல்லாம் முருங்கைக்கீரை எடுத்து போடுவோம். இப்போ மரம் எங்கேயோ ஒரு தடவை எங்கெங்கேயோ இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னா அந்த முருங்கைக்கீரை போய் எடுத்துகிட்டு வந்து அதையும் இதில் கலந்துக்கலாம். நான் இதில் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துருக்கல, அது ரொம்ப சத்து. இந்த அளவு பதம் மாவு ஊற்றி எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். வாசம் இப்போயே வாசம் வந்துருச்சு. இப்போ எல்லாமே கலந்துருக்கு. அப்போ இது எவ்வளோ சத்து இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது சாப்பிடும்போது நல்லா சுவையாகவும் இருக்கும், வாசனையாக இருக்கும். கூட கொஞ்சம் சாப்பிடலாம் போல தான் இருக்கும். நல்லா மொறுன்னு ஊற்றும்போது தேவைப்படா சர்க்கரை, ஜீனி இப்போ அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. அப்போ ஜீனிலாம் தொட்டு சாப்பிடுவோம். இப்போ காரம் விரும்புகிறவங்க சட்னி வச்சு சாப்பிட்றாங்க. இல்லை சாம்பார் இருந்தால் வீட்டில் சாம்பார் வச்சாங்கன்னா அதையும் தொட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்லாம். இது நல்லா வாய்வை களைச்சி விட்டு செரிமானத்தை மேம்படுத்தும் இந்த அடை சாப்பிட்றது. இது சத்தான அடை மாவு தயார் பண்ணியாச்சு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த அடை சுட போகிறோம். கிச்சனுக்கு போக போகிறோம். வாங்க கிச்சனுக்கு போயிடலாம். கல் காஞ்சிருச்சு. இப்போ மாவை எடுத்து மூடி வச்சு ஊற்றினோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும். 4-5 பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா கூட நம்ம இந்த மூடி வச்சு கல்லில் இன்னொரு கல்லுலையும் போட்டு எடுத்துட்டோம்னா சீக்கிரமாக எடுத்துடலாம். இங்கே ஒரு கல் வச்சுருக்கேன். இதில் போட்டு எடுத்துட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேலையாகும். அப்படியே ஒவ்வொன்றா அடை ஊற்றி முருகலாய் எடுத்துடலாம். சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். சத்து இவ்வளோ கலந்துருக்குல்ல. அப்போ நம்ம உடம்புக்கு தேவையான சத்து கிடைக்கிற அடை இது. அதுலேயும் வெந்துட்டுருக்கு. எப்பயும் உங்களுக்கு தெரியுதா, சாஃப்டாக இருக்கும். சாப்பிடும்போது பல் மெல்ல முடியாதவங்க கூட இதை மென்று சாப்பிட்றலாம். அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும்.
அப்படி ஒரு அடை எடுத்து வச்சாச்சு. ரெண்டாவது அடை எண்ணெயும் ஸ்பூன், சின்ன ஸ்பூன் தான், ரொம்பவும் செலவு பண்ண மாட்டேன். அளவாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் இந்த அளவு தான், அப்படியே தடை விடுற மாதிரி நெய்யை வந்து அப்படியே தடை விட்டுற வேண்டிய. சப்பாத்திக்கு தடுவோம்ல அது மாதிரி. பாருங்க, அப்படியே தொட்ட உடனே அப்படியே உடையும், தொட்ட உடனே அப்படியே சாஃப்டாக வரும். அப்படியே எப்படி இருக்கு பாருங்க, நல்லா முறுமுறுன்னு வெந்தது தான், ஆனால் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு அடையை சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வித்தியாசமான அடை இன்றைக்கி உங்களுக்கு பிடிக்கும் தான் நினைக்கிறேன். செஞ்சு பாருங்கள், அப்போ தான் இதனோட இது தெரியும் உங்களுக்கு. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி.